78வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. हेलीकॉप्टरगल मूलम मलर तूवी मर्यादा। इस समय लाल किले की प्राचीर के सामने से प्रस्थान कर रहे हैं और यहाँ पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं 2 एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में, जहाँ पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर। இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற 3 மடங்கு அதிகம் உழைக்க உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. மதச்சார்பற்ற சிவில் சட்டம் வந்தால் மட்டுமே பாகுபாடு இருக்காது என்றும் சுதந்திர தின உரையில் உறுதி. 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாட்டுப்பணி செய்யப்படுகிறது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். Led by Tirwar Santosh Kumar, Sub Inspector, Kerala Armed Police. வரும் பொங்கல் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 21,000 ரூபாயாக அதிகரிப்பு. தியாகிகளின் குடும்பங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியத்தையும் 11,500 உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாய் என்பது 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமான 11,000 ரூபாய் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெருந்தலைவர் காமராசரின் வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவித்தார். 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப வீரமுத்துவேல் அவர்கள். சிறந்த சேவை புரிந்தோர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசின் விருதுகளை வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக செயல்பட்ட கூடலூர் செவிலியர் சபினாவுக்கு கல்பனா சாவ்லா விருது. சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபினா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள கொடிக்கம்பத்தில் ஏறிய அரசு பள்ளி மாணவன். கொடிக்கயிற்றை சரி செய்ய மாணவனை ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்றி வைக்கும் பதற வைக்கும் காட்சிகள்.
கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் 3 முறை ஏற்றி இறக்கப்பட்ட தேசிய கொடி சரியாக கட்டப்படாததால் கொடியேற்றுவதற்குள் எழுந்த சிக்கல். தங்கலான் படத்தை பார்க்க திருச்சி திரையரங்கிற்கு விக்ரம் கெட்டப்பில் வந்த ரசிகர்கள். அருள்நிதியின் டிமாண்டி காலனி 2ஆம் பாகம் வெளியான கோவை திரையரங்கில் பேய் வேடத்தில் நடனமாடிய ஐடி ஊழியர்கள். கடலூர் அருகே பேருந்தை மறைத்து ஓட்டுநரிடம் இயக்குநர் சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானது. நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் புகார். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்று திருவல்லிக்கேணி கோவிலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. இருக்க வரும் 20ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல். அடுத்த மிக முக்கியமான பல நிறுவனங்களை சந்திக்க இருக்கிறோம். வருகிற 7ஆம் தேதி நினைக்கிறோம் அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். அரசியல் கருத்து வேறு, அரசின் நிலைப்பாடு வேறு என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். அரசின் சார்பிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம். திராவிடம் பிரிவினையை தூண்டுவதாக கூறிய ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கண்டனம். இந்திய ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை கொண்ட இயக்கம் திமுக என்றும் விளக்கம். எந்த அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்திலும் இல்லாத அளவுக்கு தேசிய கொடி ஏற்றுகிற போது கூட்டம் கூடியிருப்பது அண்ணா அறிவாலயத்தில் தான். ஆக எங்களுடைய தேசிய பற்றுக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள், காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். இது எங்கள் நாடு. பாஜக கூட்டணிக்கு வருமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை அழைக்க மாட்டேன் என்று நடிகை குஷ்பு நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி. புத்திசாலியான விஜய் அரசியலில் சிறப்பாக செயல்படுவார் என்றும் விளக்கம். அவர் ரொம்ப புத்திசாலிங்க. அவருக்கு ஒரு அட்வைஸே தேவையில்லை. அவர் எடுத்த முடிவு நல்லா தான் இருக்கும். அரசியலுக்கு வந்திருக்காரு, வரட்டும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பியே கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. மகளிர் T20 உலகக்கோப்பையை இந்தியாவில் நடத்தும் திட்டமில்லை என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா திட்டவட்டம். மகளிர் 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இந்தியாவில் நடக்கும் என்றும் உறுதி. சென்னையில் இன்று நடைபெறுகிறது மகுடம் விருதுகள் வழங்கும் விழா. சாதனை படைத்த தமிழ் ஆளுமைகளை கௌரவிக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. இன்று 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் நாளை நீலகிரி, கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, கோவையில் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்கிறார்.
சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சிகளுக்கு இன்று தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை புறக்கணித்திருக்கின்றன. அதேவேளையில் ஆளுநரின் தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆளுநரின் பதவிக்கு மதிப்பளித்து அவரது அழைப்பை ஏற்று தேநீர் விருந்தில் அரசின் சார்பில் பங்கேற்க இருப்பதாக கூறினார். ஆளுநரோடு இத்தகைய கருத்தியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே மாறுபட்ட கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. ஆனால் ஆளுநர் என்கின்ற அந்த பதவியின் மீது, அந்த பொறுப்பின் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய சார்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அவருடைய பதவிக்கு, அவருடைய பொறுப்பிற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று இந்த விடுதலை திருநாள் விழாவில் அவர் அழைத்திருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அதிலே பங்கேற்கிறார்.